ஸோ இன்னைக்கு மிஸ்டர் எக்ஸ் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம், கலந்த நன்றிகள். எங்களுடைய திரைப்பட நண்பர்கள், நட்சத்திரங்கள், அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு எப்போவுமே ஒவ்வொரு படத்துக்கும் உறுதுணையாக இருந்து மக்களிடையே எடுத்து செல்லக்கூடிய எங்களுடைய பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் ஊடக நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கம் கலந்த நன்றிகளோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். ஸோ முதலாவதா நான் பேச அழைப்பது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பிரின்ஸ் பிக்சர்ஸ். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அற்புதமான கதைகளை தமிழ்நாடு முழுக்க இல்லாமல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கார்னர்ஸ்லையும் எடுத்துகிட்டு போகிற ஒரு குழு அப்படின்னு சொல்லலாம். அது லப்பர்பந்தா இருக்கட்டும், சர்தாரா இருக்கட்டும், தேவா இருக்கட்டும், சர்தார் 2 இப்போ படப்பிடிப்பில் இருக்குது. இப்படி பல அற்புதமான திரைப்படங்களை கொடுத்துட்டு இருக்கிறவங்க, இன்னும் பல அற்புதமான படைப்புகளோடு நம்ம முன்னாடி வரப்போகிறவங்க பிரின்ஸ் பிக்சர்ஸ் சார்பாக திரு லக்ஷ்மண் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனுக்கு வணக்கத்தை செலுத்திவிட்டு இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கம். ப்ரெஸ், மீடியா, பத்திரிகை நண்பர்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களை பார்க்குறதுக்கு. கேட்குதா? ஸோ இன்னைக்கு மிஸ்டர் எக்ஸோடைய ட்ரெய்லர் லான்ச் இருக்குது. 17th of April வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணுறோம். மேவரிக் மூவிஸோட சேர்ந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ் இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி இந்த ட்ரெய்லர் லான்ச் நீங்கள் பாருங்கள், எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் யூ. 6 மணிக்கு தான் நாங்கள் லான்ச் பண்ணுறோம் டு த வேர்ல்டு. பட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டு காட்டணுன்றது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் என்னுடைய பெரிய நன்றிகள். ஏன்னா பெரிய உழைப்பு இந்த படத்தில் இருக்குது. டு ஸ்டார்ட் ஆஃப் ஆர்யா பிரதர், கௌதம், மஞ்சு மேம், சரத்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச். அனகா, ரைசா, அதுல்யா, லிஸ்ட் இஸ் போயிட்டே இருக்குது, பெரிய லிஸ்ட். எங்களுக்கே வந்து இந்த லிஸ்ட்டை படிக்கும்போது எங்களுக்கு இப்போ இத்தனை ஸ்டார் காஸ்டாப்பா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ. அண்ட் த டெக்னீஷியன்ஸ் வந்து எல்லாம் ஸ்டார் வாட் டெக்னீஷியன்ஸ் தான் இந்த படத்தில். ராஜீவன் சார், உத்ரா மேம் அண்ட் பிரசன்னா, திபு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் மியூசிக் திபு. அண்ட் வி ஆர் வெரி எக்ஸைட்டட் வித் த ப்ராடக்ட் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ஸ்கேலில் இந்த படத்தை நாங்கள் எடுக்க முடிஞ்சதுக்கு இறைவனுக்கு நன்றி. எங்களோட கை கோர்த்த மேவரிக் மூவிஸ்க்கு நன்றி. எங்களோட அத்தனை பார்ட்னர்ஸ்க்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பார்ட்னர்ஸ்க்கு சந்தோஷம். எனக்கு ஜியோ, ஹாட்ஸ்டார் அண்ட் விஜய் டிவி எங்களுடைய சேட்டலைட் அண்ட் ஓடிடி பார்ட்னர்ஸ். அண்ட் யுனைடெட் இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எங்களுடைய ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அண்ட் சோனி வந்து எங்கள் ஆடியோ பார்ட்னர். ஸோ ஆல் ஆஃப் அஸ் ஆர் வெரி ஹாப்பி வித் த ப்ராடக்ட். எனக்கு இந்த படத்தை பாருங்கள், ட்ரெய்லர் லான்ச்சுக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டு படத்தை பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவும் வெல் விஷஸும் என்றைக்குமே இருக்கும். இப்போவும் இந்த படத்துக்கு நான் உங்களை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். சொன்ன மாதிரி April 17 வேர்ல்ட் வைட் ரிலீஸ் மிஸ்டர் எக்ஸ். எஸ், ஸோ ஒரு பவர் பேக்ட் டெக்னிக்கல் டீம், அதில் ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான விஷுவல்ஸை கொடுத்த எங்களுடைய அபிமான டிஓபி திரு அருள் வில்சன் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக ப்ரெஸ் அண்ட் வந்தமைக்கு மிக்க நன்றிகள். மிஸ்டர் எக்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த சினிமாவில் எப்போவுமே சொல்லுவாங்க கொடுத்த காசுக்கு மேலே நடிக்கிறாங்கன்ட்டு. இவங்க எல்லாம் கொடுத்த காசுக்கு மேலே ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு தான் சொல்லணும். நடிப்பு எனிவே தே ஆர் ப்ரோஸ். அண்ட் ரொம்ப கஷ்டம் எல்லாமே. பிகாஸ் படம் பார்க்க ஸ்லீக்காக, ஸ்டைலிஷாக, ஹாலிவுட் மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஒர்க் பண்ணுற அந்த ப்ரமைஸ் வந்து இட்ஸ் வெரி ஹார்ட் கோர். லைக் ஆல்மோஸ்ட் லைக் லேபர் மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். பீங்கில் எங்கள் எல்லா ஷூட்லையுமே ஐ திங்க் இந்த பஞ்சபூதங்கள் வந்து பயங்கர விகரஸாக வந்தது. பீங் அசர்பைஜானில் ஷூட் பண்ணும்போது அந்த விண்டி, அப்புறம் இங்கே ஃபேக்ட்ரிஸ்லாம் ஷூட் பண்ணும்போது அந்த டஸ்ட் எல்லாமே. அண்ட் கிரெடிட் கோஸ் டு ஆர்யா சார். சான்ஸே இல்லை, பிடிச்சி பரட்ட வச்சு எடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே பீங் லைக் மஞ்சு மேம் எஸ்பெஷலி. இந்த படத்தில் வந்து நிறைய ஸ்டண்ட்டு. மனு இஸ் லைக் அவரோட ரைட்டிங்கில் வந்து இது ஸ்டண்ட்டு மட்டும் பிளாங்காக இருக்காது. ஸ்டண்ட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே பக்காவாக எழுதக்கூடிய ஒரு ரைட்டர். அது ஒன்ஸ் படிச்சிட்டாலே அது மைண்டில் ஏறிடும். பிகாஸ் மீ அண்ட் மனு லைக் வி ஆர் ஸோ லைக் ஜெல். நாங்கள் பெருசாக ரூம் போட்டு யோசிக்க மாட்டோம், டிஸ்கஸ் பண்ண மாட்டோம், ஆஃபீஸ்லலாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். பட் வில் பி வெரி கிளியர் பிட்வீன் அஸ். அதுக்குள்ளே ஒரு வேவ் லென்த் இருக்கும். ஸோ ஸ்டண்ட் எல்லாமே சில்வா மாஸ்டர் ஆல்மோஸ்ட் லைக் அவர் ஒரு கோ டைரக்டர் மாதிரி தான் அந்த படத்தில் த்ரூ அவுட் த ஃபில்ம் இருந்தார். அண்ட் 360 degrees இது இல்லாமல் 3 கேமரா 4 கேமரா 10க்கு FPV அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டண்ட் இஸ் லைக் சிங்கிள் ஷாட்ஸ். ஸோ அதெல்லாம் எஸ்பெஷலி மஞ்சு மேம் இட் வாஸ் லைக் நாங்கள்லாம் வந்து அந்த ஸ்டைல் அதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப அசால்ட்டாக பண்ணாங்க. ஆன் த ஹோல் இட்ஸ் a very good experience for me in this film. And
த கிரெடிட் லைக் ரப்பர் பந்து மாதிரி ஒரு படம், இப்போ மிஸ்டர் எக்ஸ் மாதிரி ஒரு படம், இப்படி கொடுக்குறதுக்கு ஒரு பேஷன் இருக்கணும். அதை மீறி ஸோ மச் டெடிகேஷன் அண்ட் பிலீவ் இன் த ஸ்கிரிப்ட் விச் தே சூஸ். அதை வந்து ஒரு 3 இயர்ஸாக அவங்க வந்து ஹோல்ட் பண்ணி இருக்கிறதே பெரிய விஷயம். அண்ட் பிரின்ஸ் பிக்சர்ஸ், வெங்கடேஷ் சார் அண்ட் லக்ஷ்மண் சார், both of you, hats off to you and thank you so much for your நாங்கள் கேட்டது எல்லாமே கொடுத்தீங்க. இந்த படத்துக்கு என்ன தேவைன்றது புரிஞ்சுட்டு கேட்குறதுக்கு முன்னாடியே நிறையா யூ கிவன் அண்ட் தட்ஸ் how இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் வந்திருக்கு. தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் அண்ட் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போங்க. எங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பை நீங்கள் எடுத்து கொடுக்கணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக முன்னாடியே சொன்ன மாதிரி அமேசிங் ப்ரொடக்ஷன் வேல்யூ. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கதைக்கு பிரம்மாண்டமான ப்ரொடக்ஷன் இருந்தால் தான் அதை அப்படியே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு அமேசிங்கான ப்ரொடக்ஷன் டிசைனர் திரு ராஜீவன் சார் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் நிறைய பேசணும்னு நினச்சேன், அருள் எல்லாம் பேசிட்டாரு. ஸோ தேங்க்யூ பிரின்ஸ் பிக்சர்ஸ், தேங்க்யூ டீம். வாட் எல்ஸ், தேங்க்யூ எவ்ரிபடி. இட்ஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டூயிங் திஸ் ஃபில்ம். ஓ யா மனு, தேங்க்யூ மனு, தேங்க்யூ ஆல். Thank you sir, thank you so much. And again the viral star of the musical season அப்படினா சொல்லணும். இவர் கண்டிப்பா பேன் இந்தியா தாண்டி பல ஊர்கள் பல நாடுகள் கடந்து ஒரு வைரல் சாங் வந்து ஒரு படத்துல கொடுத்துருவாங்க. இந்த தடவை இஸ் கம்ப்ளீட்லி இன்டு ஆக்ஷன் த்ரில்லர். ஸோ எவ்ரிபடிஸ் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் திபு அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி. மிஸ்டர் எக்ஸ் ஃபேமிலி ஆஃப்டர் லாங் வெயிட் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஓகேவா, சவுண்ட் ஓகே? ஓகே. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் படம் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப சந்தோஷம். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மனுவோட ரொம்ப அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் மியூசிக்கலி எங்களுக்கு நிறைய காமனான மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ ரீரெக்கார்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. And his personality, I really like you Manu, because he give respect and take respect, so I like you. Then production, Lakshman sir and Venkat sir support amazing ah irundhuchu. So it was very easy to work. Resources ellam correct ana time and everything all good, thank you. Then this is like oru re-recording based on oru na ennoda oru professional என்னோட கரியரில் அடுத்த ஒரு ஸ்பேஸ் ஆஃப் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி ஆர்யா படம் பார்த்துட்டு கால் பண்ணது ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோரை பற்றி பேசினது எல்லாமே. ஸோ தேங்க்யூ. அண்ட் என்டையர் டீம், மஞ்சு மேம், ஷரத் சார், அனக்கா, ரைசா, அதில் எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ். அண்ட் 17th ரிலீஸ் ஆக போகிறேன். நீங்கள் எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you sir, thank you so much. அடுத்ததா வந்து another important person, a man of cuts and magic அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம திரைப்படத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன், எடிட்டர். ஸோ எங்களுடைய அபிமான எடிட்டர் ஜி.கே. பிரசன்னா அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மிஸ்டர் எக்ஸ் வந்து இந்தியாவில் வேறு டைமில் நடந்த உண்மையான சம்பவங்களை இன்ட்ரெஸ்டிங்காக ரேசியாக ஒரு ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே கொண்டு வந்து நிறையா ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை வந்து இந்த படத்துக்குள்ளே இன்ட்ரெஸ்டிங்காக ஷூட் பண்ணி எழுதி வச்சுருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. 17th ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். ஷார்ட் அண்ட் ஸ்வீட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக எல்லாருமே சொன்ன மாதிரி எங்களுடைய ஸ்டன்ட்ஸ் இஸ் பை ஸ்டன் சில்வா சார். ஸோ ஹைதராபாத்தில் ஷூட் இருக்கிறதுனால சார்னால இன்றைக்கி வர முடியல. டீம் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களையும் வந்து சாருக்கு தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் அடுத்ததாக ஏற்கனவே சொன்ன மாதிரி த ஸ்டெல்லா காஸ்ட். ஸோ இப்போ இட்ஸ் டைம் டு வெல்கம் ஆர் காஸ்ட். அதில் மிக முக்கியமாக ஜெயபிரகாஷ் சார் அண்ட் காளி வெங்கட் சார் 2 பேருமே ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்களாலையும் இன்றைக்கி வர முடியல. ஸோ அவங்களுக்கு எங்கள் டீம் சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். ஆன் தி அதர் லிஸ்ட் அடுத்ததாக வந்து அகெயின் ஷீ இஸ் ஜஸ்ட் த சேம் அப்படின்னு தான் சொல்லணும். எப்போவுமே வந்து ஒரு கிளிட்ஸோட, எப்போவுமே ஒரு கிரேஸோடு இருக்கிறவங்க none other than ரைசா வில்சன் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம்.
Is it correct? Yeah, correct, okay. Okay, hi everybody. First of all, thank you Manu and Prince Pictures for casting me in this fabulous film. படத்தை நான் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப ஒரு பொலிட்டிக்கலி கரெக்ட் ஃபில்ம். டாபிக் ரொம்ப சீரியஸ் அண்ட் சென்சிபிளாக இருக்குது. எனக்கு ஷூட் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. இது நான் இந்த படத்தில் இல்லைனாலும் நான் இந்த படம் பார்ப்பேன். இந்த மாதிரி படம் நமக்கு ரொம்ப நெசசரி. அண்ட் இன்னும் நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் இந்த மாதிரி டாபிக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அண்ட் அவ்வளோதான், எல்லோரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். அண்ட் ப்ளீஸ் 17 படத்தை பாருங்கள். அண்ட் ஐ ஹோப் யூ லவ் இட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எஸ், எல்லாருமே சொன்ன மாதிரி April 17 வேர்ல்டு வைட் ரிலீஸ். ஸோ அடுத்ததாக வந்து அகெயின் த சூப்பர் கார்ஜியஸ் அண்ட் எப்போவுமே வந்து ஒரு சிரிப்போடு இருக்கிறவங்க, லெட்ஸ் வெல்கம் அதுல்யா ஃபார் ஸ்பீச். ப்ரெசன்ட் மீடியா எல்லாத்துக்குமே நன்றி, எங்களை சப்போர்ட் பண்ண இங்கே வந்ததுக்கு. அண்ட் மிஸ்டர் எக்ஸ் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். அண்ட் தேங்க்யூ வெங்கடேஷ் சார் அண்ட் லக்ஷ்மண் சார், பிரின்ஸ் பிக்சர் அண்ட் டீம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் எப்போவுமே நம்ம ஒரே டைப் ஆஃப் ஒரு மூவி பண்ணும்போது எங்களுக்கு இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் காஸ்ட் இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணணுன்னா நம்மளை வந்து ஒரு டிரெக்டர் ட்ரஸ்ட் பண்ணணும். ஸோ மனு ஆனந்த், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. எனக்கு இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் கொடுத்துருக்கீங்க. அண்ட் இவ்வளோ பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவோட ஐ திங்க் எனக்கு எல்லாத்தோடையும் வந்து காம்பினேஷன் இருந்தது. அவ்வளோ பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். சரத்குமார் சார், மஞ்சு வாரியர் மேம், ஆர்யா, கௌதம் கார்த்திக், ரைசா, அனாகா, சஞ்சனா, பிரவீன், தாரா, காளி வெங்கட் சார், எல்லாத்தோடையும் காம்பினேஷன் இருந்தது. இட் வாஸ் அ கிரேட் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். மிஸ்டர் எக்ஸ் வந்து April 17 ரிலீஸ் ஆகுது. அண்ட் எங்களோட டெக்னிக்கல் க்ரூ அருள் அண்ட் திபு, தேங்க்யூ. இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்த சாங் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு ரெகக்னைசேஷன். அண்ட் எகெயின் இந்த படத்துலையும் அது இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் படம் பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பாக ஒரு சென்சிபிளான படம் அண்ட் ஒரு பெரிய தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு படமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக வந்து அகைன் நீங்கள் பிற மொழிகளில் பல அற்புதமான கதாபாத்திரங்களை நீங்கள் உங்களை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து மிஸ்டர் எக்ஸில் இணைஞ்சிருக்காங்க. இட்ஸ் டைம் டு வெல்கம் தி ஒன் அண்ட் ஒன்லி அனகா அவர்கள். Vanakkam. First of all, thank you all for coming here. This is a very special moment for all of us because we have been waiting for this moment for a very long time. And எனக்கு வந்து personally இது இன்னும் special because இந்த படத்தில் எனக்கு நிறைய I got to work with some of the finest actors and some of the finest technicians. So thank you so much. Thank you Prince Pictures, Venkateshan sir and Lakshman sir for making this happen. And thank you Manu for making me a part of your vision, for guiding me throughout. And I think you didn't just create a film, you created a world that is very fascinating. And I hope everyone, audience, enjoy watching it as much as we enjoyed creating it. And ellarkume, like our technicians, Dibu, our cinematographer, all the cast, Manju ma'am, எனக்கு வந்து I think the film is about to release, but the fact that I got to share screen with Manju ma'am, that still feels like a dream. So thank you ma'am. Thank you Sharad sir. Thank you Raisa, Atulya, Gautam. Thank you Arya. Working alongside a star like you has been an absolute privilege. Thank you so much. Thank you for the support. Thanks everyone. Yeah, so I hope everyone loves and supports the film. Thank you so much. Sorry if I've missed out somebody. Thank you so much, our costume department and all the assistant directors. Thank you. Thank you, ma'am. So, Maverick Movies Private Limited presents in association with Prince Pictures, Arya in Mr. Xல அடுத்ததாக வந்து ஃபிட்டிங்கான ரோல் அப்படின்னா இவர்கிட்ட இருந்து தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான லுக்கில் இருக்காரு. அகைன் இந்த சூப்பர் கதைக்கு ஒரு சுப்ரீம் ஸ்டார் கண்டிப்பாக தேவை. தி ஓஜி டூட் இன் த டவுன். லெட்ஸ் வெல்கம் சரத்குமார் அவர்கள்.
ஓகே பாஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே சற்று காலதாமதமாக இந்த விழா நிகழ்ச்சி துவங்கியதால் என்னை வந்து மனு ஆனந்த் சொன்னார், இந்த மாதிரி போயிட்டு ரொம்ப நேரம் பேசாதீங்க, ஜாஸ்தி வேணால் பேசுகிறேன்னா ஒரு 1 hour பேசுங்க, அதுக்கு மேலே டைம் எடுத்துக்காதீங்க, மற்றவங்களும் பேசணும்னு சொன்னார். நான் ஆர்யா இஸ் வெயிட்டிங் டு டாக் சொன்னார். ஏற்கனவே சார் ஸ்பீச்செலாம் எழுதியிருக்கேன், ஒரு 1.5 மணி நேரம் அதை பற்றி பேச போகிறேன்னு சொல்லியிருக்காரு கௌதம். அதுக்கு மேலே எல்லாமே சொன்னனால ஐ தாட் ஐ வில் கட் மை ஸ்பீச் ஷார்ட். ஆனால் இதில் வந்து இந்த மிஸ்டர் எக்ஸோடைய ப்ரொடியூசர்ஸ் அஃப்கோர்ஸ் வெங்கடேஷ் சார், லக்ஷ்மண் சார் அண்ட் அஃப்கோர்ஸ் மேவரிக் அண்ட் த டெக்னீஷியன்ஸ், இந்த வண்டர்ஃபுல் எடிட்டர் நல்லா எடிட் பண்ணி பேசிட்டு போயிட்டார். அர்ஜுன் அதையும் எடிட் பண்ணி பேசிட்டாரு. அப்புறம் அருள், வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ, த என்டையர் டீம், காஸ்ட், க்ரூ, எல்லா டெக்னீஷியன் உழைத்த ஏடிஸ் அண்ட் ஆல் தி பீப்புள், காஸ்டியூம் டிசைன் வந்து எல்லாருமே. இந்த காஸ்டியூம் டிசைன் பண்ணி மனு தான் கொடுத்தாரு எனக்கு. நான் அவர் மட்டும் காஸ்டியூம் டிசைனர் கொடுத்த க்ளோத்ஸை மாட்டிட்டு வந்திருக்காரு. அதுக்கெலாம் நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும், அப்புறம் தெரிவிச்சிக்கலாம். ஸோ இந்த படம் April 17 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் ஐ லைக் டு சே. ஏன்னா இது அவசியம் நினைக்கிறேன். இப்போ அவங்க பேர் தெரில, அஃப்கோர்ஸ் ஃபாதர் இஸ் மிலிட்ரி ஆஃபீஸர்னு சொன்னாங்க. ரியலி ப்ரவுட் டு பி ஃபைட்டிங் ஃபார் த கண்ட்ரி அண்ட் பீங் பேட்ரியாட்டிக். இதில் என்ன, இது வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து இந்த கதையை சொல்ல மனு என்னை வந்து பார்க்கும்போது அவர் சொன்னார், ஒரு நேரம் சொன்னார், கதை சொன்னார். நான் சொன்னேன், நான் என்ன பண்ணுறேன் இந்த படத்துலன்னு சொல்லும் போது ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் 1965 ஒரு நியூக்ளியர் டிவைஸ் காட் லாஸ்ட் அப்படிலாம் சொன்னார். கேட்கும்போது ஏதோ சுற்றுறார் போல இருக்கு, சரி நான் அந்த படத்தை நடிக்க வைக்கிறதுக்கு ஏதோ சொல்கிறார் போல இருக்குன்னு நினச்சேன். தென் ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு 300 பேஜஸ்க்கு ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் வச்சுருந்தார். இது ஒரு 2-3 பக்கம் பார்த்தோன்னே சொன்னேன், எஸ் மனு, ஐ திங்க் இஸ் கான் லாட் ஆஃப் ஒர்க் ஆன் திஸ், ரிசர்ச் இஸ் கான் இன் டு இட் லைக் பிரசன்னா செட். ஏன்னா அது வந்து ஒரு பக்கம் நான் நிறைய படம் நடிச்சுட்டேன். நான் வந்து 172வது படம் நினைக்கிறேன் மிஸ்டர் எக்ஸு. அப்படி இருக்கும்போது பல படங்கள், பல கதாபாத்திரங்கள், தாத்தா வேஷம் தான் போடல, அதுவும் போட்டிருக்கேன். ஆனால் இது ஒரு வித்தியாசமான ரோல். ஏன்னா மனு என்ன நினச்சிருக்காரு, வயசாகிடுச்சு, ஒரு வயசாக காமிக்கணுன்றதுக்காக வெள்ளை முடி வெள்ளை தாடிலாம் கொடுத்து அவருடைய ஆசையை தீர்த்திட்டான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பொறாமை பிடிச்சவர் அவர் மனு. நான் வந்து பார்த்தோன்னா 4-5 கேர்ள்ஸோட உட்காந்த உடனே, சார் ஏன் சார் இங்கே உட்காந்துருக்கீங்க, அங்கே ஆரியா வருவார். நாங்கள் சார் ஆரியா ஏதோ வருவார் சார், நான் அவங்க உட்காந்துக்கிறேன் சார்னு சொல்லி அவருக்கு பர்மிஷன் கேட்டு உட்காந்துட்டேன் நான். ஸோ இந்த படப்பிடிப்பை பற்றி சொல்கிறேன். இந்த பேசிக்கலி இங்கே வந்து அவங்க துரந்தரை பற்றி மென்ஷன் பண்ணாங்க. இதில் லாட் ஆஃப் அன்சங் ஹீரோஸ் டு ப்ரொடெக்ட் த கண்ட்ரி. அது வந்து ஒரு பிக்சர் ஃபார்மேட்டில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து நாட் மெனி பீப்புள் அட்டெம்ப்ட் தீஸ் திங்ஸ். அந்த விஷயத்தில் மனுவுக்கு உண்மையிலே பாராட்டணும். 2023 துவங்கினாலும் பொறுமையாக அந்த படத்தை எடுத்து சிறப்பாக கொண்டு வரணும்னு நினச்சது தான். இட்ஸ் நாட் ஈஸி டாக் டு கெட் ஆல் த காஸ்ட் அண்ட் க்ரூ தட் பீங் ஹியர். எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸ்டால்வர்ட்ஸ்னே சொல்லலாம். அந்த ஆரியா வந்து ட்ரெய்லரை பார்த்த உடனே நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேண்டாம், இந்த வேண்டாம் ஆரியா, நான் வேற எங்கேயும் சொல்கிறேன். நான் இல்லை எனக்கு உடனே வேறு எதுவும் வந்துச்சு, சென்சார் பண்ணிட்டேன் நான், சாரி. ஏன்னா அது மாதிரி ஃபிசிக்கலாக வச்சுட்டு வரும்போது லாட் ஆஃப் மோர் ஃபேன்ஸ் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஆரியா நீ சைக்கிளில் போகும்போது கூட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இட்ஸ் ரியலி லுக்கிங் குட். தட்ஸ் வாட் இட் ஷோஸ் த டெடிகேஷன் ஆஃப் ஆர்டிஸ்ட். தி ஆக்டர்ஸ் வந்து மெனக்கடல் ஒன்று இருக்கு இல்லையா. இந்த கதாபாத்திரம் என்னன்னு சொல்லி மனு சொன்ன உடனே ஐ திங்க் ஆரியாஸ் வித் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் அண்ட் ஸோ வித் கௌதம் கார்த்திக். இன்றைக்கி என்னுடைய 40 ஆண்டு காலம் என்னுடன் பயணிக்கிற ஒரு சகோதரர் வந்து, ஆனால் இது வந்து கார்த்திக் சாரோட பையன் தானே கேட்டார். ஏன் அப்படின்னா, இந்த படத்தில் வித்தியாசமாக தெரியறாரு, இந்த படத்தில் ஒரு வித்தியாசமாக தான் இருக்கார், வித்தியாசமாக நடிச்சிருக்காருன்னு சொன்னேன். ஆல் த அதர் கேர்ள்ஸ் யார், துலியா அண்ட் தென் மஞ்சு மேம் சொல்கிறது காரணம் அவங்க தான் எங்கள் எல்லோரும் டைரக்ட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தாலே தெரியும் தே ஆர் த பீப்புள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஆர்டர் போட்டு அனுப்புகிறாங்க. அது ஒன்று. தென் த கேப்டன் ஆஃப் த ஷிப் மனு அண்ட் டெடிக்கேட்டட் பர்சன் சொல்லிட்டேன். அண்ட் கேமராமேன் பற்றி சொல்லிட்டேன். திபு இட் அ கிரேட் ஜாப், மாற்று கருத்தே கிடையாது. இது என்னென்னா அந்த பியூட்டி ஆஃப் சச் ஃபிலிம்ஸ். நிறைய பேர் வந்து வாருக்கு போகிறாங்க, வராங்க, ஒரு நாட்டை காப்பாற்றுறாங்க. அவங்க வந்து பரம்வீர் சக்ரா, வீர் சக்ரா எல்லாம் கிடச்சி பாராட்டப்படுவாங்க. ஆனால் அவங்களையும் மீறி பல பேர் இந்த நாட்டை பாதுகாக்காத பல நாடுகளில் இருந்து இந்த நாட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது வெளியே தெரியாது. ஏன்னா அவங்க சொல்ல முடியாது. தி ஆர் பீப்புள் கேதர் இன்டெலிஜென்ஸ், தே ட்ரை டு see what is happening, என்ன நடக்க போகுது இந்தியாவிலேயே இல்லை மற்ற நாடுகள் என்ன நடக்க போகுதுன்னு வந்து துல்லியமாக வந்து கணித்து அதை உலகத்துக்கு கொண்டு வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு சொல்லக்கூடிய அளவில் இருந்தால் கூட சொந்த மனைவிக்கும் தான் யார் என்று சொல்ல முடியாத ஒரு சூழலில் ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த அன்சங் ஹீரோஸ். அண்ட் அந்த மாதிரி அன்சங் ஹீரோஸை நம்ம எப்படி பாராட்ட முடியும்னா, இந்த மாதிரி படம் எடுத்தால் தான் பாராட்ட முடியும். ஸோ வாட் ஹஸ் ஹேப்பன், வாட் குட் ஹவ் ஹேப்பன், இதுக்கு எப்படிலாம் அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க, மெனக்கட்டுருக்காங்கன்னு சொல்லும் போது உண்மையிலே இட்ஸ் அ டஃப் மூவி டு டேக் அண்ட் மனு ஹஸ் ஹேண்டில்ட் இட் ரியலி வெல்னு தான் சொல்லணும். ஏன்னா அசர்பைஜான்லாம் ஷூட்டிங் போகும்போது இட் வாஸ் ரியலி டிஃபிகல்ட் அண்ட் சிங்கிள் ஷாட்டில் தான் எல்லாம் எடுத்தோம்.
சில ஆக்ஷன் சீன்ஸ். ஆர்யா கூட சொன்னா, சார் பிரமாதம் சொல்லி போடணும். என்ன பிரமாதம் ஆர்யான்னு கேட்டேன். பிரமாதம் ஆச்சு சார் அந்த ஃபைட் அப்படின்னாரு. ஆனால் படத்தில் ஃபுல்லாக வைக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஃபுல் ஷாட் வச்சோம்னா அது வரும்னு நினச்சி போய் பார்த்து நானும் பல பேர்கிட்ட சொல்லிவிட்டு அவ்வளோ இருக்கா அது ஆக்ஷன் இருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். நல்ல கோர்வையாக நீங்கள் பார்த்தீங்க. இந்த அமௌண்ட் ஆஃப் மணி ஸ்பெண்ட் இந்த ஸ்கேலுக்கு நீ டேக் அ ப்ராஜெக்ட் லைக் திஸ், அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் தைரியமாக இருக்கணும். ஏன்னா இந்த ஸ்கேலில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு மனுவுக்கு சப்போர்ட்டாக இருந்த தயாரிப்பாளர் உண்மையிலே நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் டு சப்போர்ட் சச் அ ஃபிலிம். அண்ட் 3 years வெயிட். பல பேர் விட்டுருவாங்க. இதில் வேறு எந்த ப்ராப்ளம் கிடையாது. கூறு தீட்டினாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அப்படியே தீட்டி ஒரு சிறந்த படத்தை கொடுக்கணும்னு சொல்லும்போது இட் இஸ் லேண்டட் அட் அ டைம் அண்ட் துரந்தர் மேட் ஹிஸ்ட்ரி. ஸோ அப்போ இந்த மாதிரி படங்கள் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது உண்மையிலே வரப்பிரசாதமாக இருக்கும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் மனு, தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் அலாங் வித் யூ அண்ட் ஆர்யா அண்ட் கௌதம் கார்த்திகோட நடிச்சிருக்கேன். கௌதமோட நடிக்கிற வாய்ப்பு எனக்கு ஏற்கனவே இன்னொரு படம் வெயிட்டிங் இந்த லைன் தட் ஆல்சோ ரிலீஸ் சூன். கௌதம், லெட்ஸ் வெயிட் ஃபார் தேட் ஆல்சோ. நான் தொடர்ந்து படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ரிலீஸ் ஆகின்ற படத்தில் ஹீரோவாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இது ஒன்றும் இல்லை, கான்ட்ரவர்சி ஒன்றும் கிடையாதுங்க. டக்குன்னு அது பயமாக இருக்குங்க பார்க்கும்போது. இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகணும், தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். எல்லா ஃபங்க்ஷனையும் சொல்கிற மாதிரி 50 days ஓடிடியில் 50 daysக்கு அப்புறம் படம் வந்தால் ஐ திங்க் பீப்புள் வில் கோ அண்ட் வாட்ச் மூவிஸ் இந்த தியேட்டர். அண்ட் இந்த படத்தை ஸ்மால் ஸ்க்ரீனில் பார்க்குறதோட பெரிய தியேட்டர் போய் பார்க்குறது தான் ஜேம்ஸ் பாண்ட் படத்தை பார்த்த மாதிரி இருந்தது. எனக்கே எப்படி இருந்துச்சுன்னா நார்மல் ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரியலி வெல் டன். அண்ட் ஐ விஷ் பத்திரிகை சகோதரர்களும் ஊடக நண்பர்களும் இதை சிறப்பாக எடுத்து சென்று மக்களை April 17 முதல் பார்க்கணும்னு சொல்லணும். எனக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை சகோதரர் சொன்னார், சார் April 17 போய் பாருங்கள், April 17 போய் பாருங்கன்னா அன்றைக்கி தியேட்டர் ஃபுல்லாகிடும் சார், எப்படி சார் அன்றைக்கே போய் பார்க்க முடியினாரு. சரி 18 போய் பாருங்கள், 19 போய் பாருங்கன்னு. ஸோ ஃப்ரம் April 17 கோ அண்ட் வாட்ச் திஸ் மூவி இந்த தியேட்டர். மிஸ்டர் எக்ஸ் யார், அது என்ன பண்ணியிருக்காரு, எவ்வளோ காதல் காட்சி இருந்தது, அந்த மிஸ்டர் எக்ஸ் யார், இதெல்லாம் April 17 உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் இட்ஸ் கிரேட் எஃபர்ட். அண்ட் இந்த மாதிரி ஒரு அன்சங் ஹீரோஸை வெளியே கொண்டு வந்த அந்த தயாரிப்பாளர்களுக்கும் த என்டையர் குரூப் ஃபார் ஒர்க்கிங் ஸோ ஹார்ட் இன் திஸ் ப்ராஜெக்ட். அந்த மெனக்கடலுக்கு இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நல்லது நடக்கட்டும் என்று சொல்லி ஜாதி மத மொழிபேத மற்ற புதிய சமுதாயத்தை உருவாக பாடும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சார், தேங்க்யூ ஸோ மச். ஒரு கிறிஸ்டல் கிளியர் டாக். அடுத்ததாக சார் சொன்ன மாதிரி இவங்க ஒரு படத்தில் ஒரு சேவியராக வரலாம், ஒரு ப்ரொடெக்டராக வரலாம், பட் பேர்லயே வாரியர் இருக்கிறவங்க. I think she is definitely to be called as Manju the warrior. Let's welcome one and only Manju Chechi for few words. இது ஓகே சவுண்டு ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக கொஞ்சம் மாதங்களாக நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படம் மனு என்கிட்ட இந்த படத்தை பற்றி என்கிட்ட பேசின போது இந்த படத்துக்கு எஸ் சொல்கிறதுக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. ஆர்யா தான் சொன்னார், ஐ டுக் த லாங்கஸ்ட் டு சே எஸ் ஃபார் திஸ் ஃபிலிம்னு. ஏன்னா இந்த ஒரு கான்செப்டும் இந்த விஷன் தட் மனு ஹேட். அப்போ மனுவை பார்த்ததும் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கெட் டு நோ தி ஐடியா தட் ஹீ ஹேட் இன் இஸ் மைண்ட் பெட்டர். அதை பற்றி படித்து அதை பற்றி இன்னும் நிறைய புரியணும்னு எனக்கு ஆசை இருந்தது. ஸோ நிறைய டவுட்ஸ் எனக்கு இருந்தது. இது நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்குற ஒரு வாழ்க்கையே இல்லை இந்த படத்தில் சொல்கிற இந்த படம் டெபிக்ட் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதை பற்றி நான் நிறைய ஃபூலிஷான டவுட்ஸ் கேட்டிருக்கேன் மனுக்கிட்ட. அதை டைம் எடுத்து ரொம்ப பேஷண்ட்டாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி லாஸ்ட்டு ரொம்ப கன்வின்சிங்காக எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் அதுக்கப்புறம் தான் நான் எஸ் சொன்னேன் இந்த மிஸ்டர் எக்ஸுங்கிற படத்துக்கு. ஸோ தேங்க்யூ மனு ஃபார் பேஷண்ட்லி வெயிட்டிங். அண்ட் இந்த யூஸ்வலாக ஸ்பை ஃபிலிம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நார்மலி ஸ்பை ஃபிலிம்ஸில் வரும்போது எப்போவுமே பெண் கதாபாத்திரங்கள் அந்த ஒரு லீடுக்காக சப்போர்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ் தான் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் மிஸ்டர் எக்ஸில் எனக்கு கிடைச்சிருக்கிற பெரிய ஒரு ஐம் ரியலி லக்கி டு ஹாவ் காட்டன் டு பிளே திஸ் ரோல். ஒன் ஆஃப் த கீ ரோல்ஸ். இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவரோட ஆர்க் இருக்குது, லேயர்ஸ் இருக்குது, பேக் ஸ்டோரிஸ் இருக்குது. அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த படத்துக்கும் இந்த கதையிலையும் ரொம்ப பிரமாதமாக மனு எழுதியிருக்காரு. அண்ட் I'm really happy that Manu had this vision and he thought that I would be okay for this role. And I want to thank Prince Pictures and Maverick Films for giving him all this support to bring this film to a scale that this actually deserves. அண்ட் அப்புறம் இதில் இந்த கேரக்டர் இருந்தாலும் நான் இது வரைக்கும் பண்ணாத நிறைய விஷயங்கள் இன்க்ளூடிங் லிட்டில்
யூஷுவலில் இருந்து கொஞ்சம் ஜாஸ்தி அமௌண்ட் ஆஃப் ஆக்ஷன் எல்லாம் இந்த படத்தில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. அண்ட் ஐ ஷுட் சே அதில் கொஞ்சம் ப்ரூஸ் அண்ட் வூண்ட்ஸ் எல்லாம் இப்போவும் அங்கே இங்கெல்லாம் இருக்குது. பட் தட் இஸ் ஒரு ஹாப்பி ரிமைண்டராக நான் எப்போவுமே வச்சுக்குவேன். பிகாஸ் தட் வாஸ் அ ரியலி சேலஞ்சிங் அண்ட் வெரி எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அண்ட் ஐ ஷுட் தேங்க் தி என்டையர் காஸ்ட் அண்ட் தி என்டையர் டீம். எல்லாரையும் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு தான் ஒன்றா திருப்பி பார்க்கும்போது எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ரொம்ப ஃபன்னாகவும் இருந்தது. லைக் நல்ல படங்கள் வரணும், அதே மாதிரி தான் இம்பார்ட்டண்ட்டு நல்ல டீம்ஸோட ஒர்க் பண்ண முடியணும். தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் அ ஃபிலிம் ஷுட் மேக் யூ ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைடுன்னு நான் நம்புவேன். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது மிஸ்டர் எக்ஸ் எப்போ ஆரம்பித்ததோ அதுலேருந்து இப்போ இந்த ப்ரொமோஷன்ஸுக்கு வரும்போதும் அது த வார்ம்த், அந்த எல்லோரும் அங்கே டு ஹேவ் த வார்ம்த் அண்ட் த லவ், that respect that we all have towards each other is still very heartwarming. So இது வந்து எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. ஸோ இந்த படம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக போகிறது. இந்த April 17th இருந்து நீங்கள் இந்த தியேட்டர்ஸ்லேயே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். அது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படம் இது. ஸோ இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ we are all very excited for you to watch the film. நீங்கள் பார்த்து எங்களை எல்லாரையும் மனம் நிறைந்து சப்போர்ட் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஒன்ஸ் மோர் ஹியூஜ் உங்களுக்கு டு த மீடியா ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் ஒன்ஸ் மோர் டு தி என்டையர் காஸ்ட். எல்லாரையும் நான் ஐம் ரிமெம்பரிங் எவ்ரி ஒன் அண்ட் த மூமெண்ட்ஸ் ஐவ் ஹேட் வித் எவ்ரி ஒன் ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த பற்றி சொல்லணும் அப்படின்னா கடல் அளவு திறமை உள்ளவர். ஒவ்வொரு நாளும் புது புது கதைகளை கொடுக்கணும், நம்மளால முடிஞ்ச 200% எஃபர்ட் போடணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து பல அற்புதமான கதைகளை பைப்லைனில் வச்சுட்டு இருக்கிறவர். அவர் மிஸ்டர் எக்ஸ் சூஸ் பண்ணியிருக்காரு. மிஸ்டர் எக்ஸ் அவரை சூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா த சம் மேஜிக் ஆன் த ஸ்க்ரீன். லெட்ஸ் வெல்கம் தி ஒன் அண்ட் ஒன்லி கௌதம் ராம் கார்த்திக் அவர்கள். ஓகேயா, கேட்குதா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் லவ்லி இன்ட்ரொடக்ஷன். எனக்கு நல்லா ஹார்ட் வார்மிங்காக இருந்துச்சு. ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கு வணக்கம். இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐ வாண்ட் டு தேங்க் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிரின்ஸ் பிக்சர்ஸ். எனக்கு அவங்க இல்லைனா இந்த ப்ராஜெக்ட் எனக்கு இல்லை. ஆனால் அவங்க என்னை நம்பி இந்த ப்ராஜெக்டில் காசு பண்ணது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு அவங்க இல்லைனா எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிக்குமான்னு எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ பிரின்ஸ் பிக்சர்ஸ், லக்ஷ்மண் சார், வெங்கடேஷன் சார், ரொம்ப நன்றி. செகண்ட்லி ஐ வாண்ட் டு என்னோட ஸ்டார் காஸ்ட் கோ ஆக்டர்ஸ் பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். பட் மறுபடியும் அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ. எனக்கு இன் எவ்ரி ஃப்ரேம் வந்து யூ பின் வெரி சப்போர்ட்டிவ். எல்லாருமே என்னை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க, எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அந்த இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்னாலையும் ஃப்ரீயாக நடிக்க முடிஞ்சது, எந்த இன்ஹிபிஷன்ஸும் இல்லாமல் தைரியமாக இறங்க முடிஞ்சது. ஸோ தேங்க்யூ டு ஆல் மை லவ்லி கோஸ்டார்ஸ், எஸ்பெஷலி ஆர்ஏ பிரதர். எனக்கு டூவல் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னு பண்ணும்போது எப்போதுமே ஒரு சின்ன ஒரு தயக்கம் எல்லாருக்கும் இருக்கும். பட் அவர் வந்து அவரோட தன்னம்பிக்கையை வச்சு அவ்வளோ ஸ்ட்ராங்காக, போல்டாக, கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ நான் அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவர் கூட ஷேர் பண்ணும்போது எந்த தயக்கம் இல்லாமல் நீ பண்ணு மச்சான் அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தார். அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இன்னொரு ஆக்டர்கிட்டேருந்து வரது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர். யூவ் ஆல்வேஸ் சப்போர்ட்டட் மீ. ஐ திங்க் அதை வந்து கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம், அது கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். நானும் அதை கண்டிப்பாக கற்றுக்க போகிறேன். என் கோ ஆக்டர்ஸ் கூட சப்போர்ட் பண்ண போகிறேன், ஜஸ்ட் லைக் யூ டிட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் இந்த ப்ராஜெக்டில் என்னென்னா, மஞ்சு வாரியர் மேம்க்கும் எனக்கு காம்பினேஷனே இல்லை. ஐ வாஸ் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் வித் ஹர். ஆனால் பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து வி ஹேவ் ஷேர்ட் லாட் ஆஃப் ஃபன் மூமெண்ட்ஸ். அது மேபி இன் இன்டர்வியூ, ஸோ நான் அதை ரிவீல் பண்ணுறேன். Apart from that, all the other lovely ladies that are here, Anaga, Tulya, Raiza and Sanjana, all of them have done fantastic jobs. அவங்க வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து 70% ஆக்ஷன் தான் நினைக்கிறேன் இந்த படத்தில். ஸோ எல்லாருமே ஆக்ஷனில் இறங்கியிருக்காங்க, எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் உண்மையாக நீங்கள் அவங்க பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது அவங்கள பாராட்டுவீங்க. எனக்கு ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ். நீங்களும் இம்ப்ரெஸ் ஆவீங்கன்னு நான் நம்புகிறேன். சரத் சார், இட்ஸ் ஆல்வேஸ் அ வண்டர்ஃபுல் ட்ரீட் டு ஒர்க் வித் யூ. அவர் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒரு அப்பா மாதிரி தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அந்த ஸ்பாட்டில் இருக்கும்போது அவ்வளோ ஃபன்னாகவே இருப்பீங்க, எந்த ஈகோ இல்லாமல் ஜாலியாக பேசுவீங்க, இந்த ஸ்பாட்லேயும் அண்ட் இன் கிரிமினல் ஸ்பாட். அண்ட் அந்த மாதிரி ஒரு பாண்ட் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அது இட்ஸ் டெஃபினெட்லி சம்திங் அமேசிங். என் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டரோட ஸ்டைல் கோஷன்ட் வந்து உத்ரா மேம் கிட்ட தான் நான் நன்றி சொல்லணும். அண்ட் ஹர் டீம், her beautiful team is standing right there and sitting there. So thank you guys so much. அந்த ஸ்டைல் கோஷன் வந்து இன்ஸ்பயர்ட் மை மனு ஒன்லி. ஐ திங்க் எனக்கு கிட்டத்தட்ட என் கேரக்டர் வந்து மனு சார் மாதிரி தான் ட்ரெஸ் ஆவாருன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு தி என்டையர் டீம். அருள் சார், யூ ஆர் ஃபேண்டாஸ்டிக். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேமில் அவரோட குவாலிட்டி தெரியும்.
பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த ஃப்ரேமோட பிரமாண்டம் எல்லாமே அவரோட ஒர்க்கு தான். ராஜீவன் சார், ஆப்வியஸ்லி டு ஆட் டு த ஃப்ரேம் டு த பியூட்டி நீங்கள் தான் அந்த ஒர்க் போட்டிருக்கீங்க. அண்ட் இட் வாஸ் ஸோ அமேசிங். ஒரு விஷயம்லாம் ஒரு பொருள்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது இது ரியலா அப்படின்னு பார்ப்போம். பார்த்தா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தான் அந்த வேலையை பார்த்துருப்பாங்க. ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ். மிக முக்கியமாக எனக்கு வந்து சில்வா மாஸ்டர் ஒரு பெரிய பலம் வந்திருக்காரு எனக்கு இந்த ப்ராஜெக்டில். ஒரு 70% இது ஆக்ஷன் இருக்கிறதுனால அவர் கூட ஒரு ஸ்டண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவரோட ஐடியாஸ் என்ன வச்சுருக்காரு, என் பாடி என்னெல்லாம் அடாப்ட் ஆகும் அப்படின்ட்டுலாம் அவர் பழகுறதுனால I was able to do a lot of stunt sequence. என்னோட ஓன் ஸ்டன்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன் இதில். ஆனால் அது வந்து அவர் எனக்கு கொடுத்த தைரியம் தான், அவரோட கைடன்ஸ் தான். ஸோ சில்வா மாஸ்டருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லணும். ஓவரால் இப்போ வந்து இந்த ட்ரெய்லரோட இம்பேக்டாக இருக்கட்டும், நம்ம டீசர் போன வாட்டி காட்டின ஒரு இம்பேக்டாக இருக்கட்டும், எல்லாமே ஹேட்ஸ் ஆஃப் டு திபு. எனக்கு ஒரு படத்தோட சோல் வந்து அந்த மியூசிக் தான். அண்ட் கண்டிப்பாக திபு யூவ் கேப்சர்ட் த சோல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். டு எல்லா வேறு நிறைய ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் இங்கே இருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி அந்த டைம்லாம் நான் ஃப்ரீயாக எடுத்து உங்ககிட்ட பேச முடியாது. பட் ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ ஹூ மேட் மிஸ்டர் எக்ஸ் ஸோ ஹியூஜ். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்னோட டைரக்டர் மனு ஆனந்த் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோலை வந்து நம்பி என் கையில் கொடுத்தாரு. அது நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. கௌதம் ராம் கார்த்திக் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாரா என்னன்னு எல்லாருமே டவுட் பண்ணி இந்த மாதிரி கதையை எழுதவே மாட்டாங்க. பட் அவர் தைரியமாக எழுதி என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ரோல் நீ பண்ணுடா அப்படின்னு என்கிட்ட சொன்னார். எனக்கே அந்த டவுட் இருந்தது. ஆனால் அப்போ கூட அவர் கான்ஃபிடென்ட்டாக என்னை இந்த ரோலில் காஸ்ட் பண்ணிவிட்டு என்னை கைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வச்சார். ஸோ மனு, தேங்க்யூ. இட் மீன்ஸ் அ லாட். அண்ட் தயவுசெய்து இந்த படம் வந்து April 17 வரும்போது உங்கள் சப்போர்ட் தேவை. நீங்கள் இருந்தால் மட்டும்தான் ஆடியன்ஸை உள்ளே இழுக்க முடியும். அண்ட் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இருந்தால் ஐ திங்க் திஸ் மூவி வில் கெட் வாட் இட்ஸ் டியூ. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். வேர்ல்ட் வைட் மிஸ்டர் எக்ஸ் ரிலீஸ். அடுத்து வந்து அகைன் எத்தனையோ கதைகள் இருந்தும் ஒரு சில கதைகள் மட்டுமே தேர்ந்தெடுத்து நமக்கு பிரதிபலிக்கக்கூடியவங்க டிரெக்டர்ஸ் இருக்காங்க. பட் ஒரு சில கதைகளை தேர்ந்தெடுக்கிறதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸை தெரிஞ்சும் அதுக்காக பல வருடங்கள் உழைக்கக்கூடியவங்க வெகு சிலரே இருக்காங்க, விரல் எண்ணக்கூடியவங்க தான். அப்படிப்பட்ட a man with a vision, a director with a true mission and vision அப்படின்னு தான் சொல்லணும். FIR அப்படிங்கிற ஒரு பவர் பேக்ட் edge of the seat action thriller கொடுத்ததுக்கு அப்புறமா he is back again with a spy thriller. The need of the hour, the season demands it. So let's welcome the captain of the ship, the one and only இயக்குனர் மனு ஆனந்த் அவர்கள். அங்கே உட்காந்துருந்த போது என்னமோ நிறைய பேசணும்னு மைண்டில் இருந்தது. ஆனால் அது ஏறின உடனே எல்லாம் மறந்துடுச்சு. ஸோ ஐம் சாரி இஃப் ஐ ஃபர்கெட். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா எவ்ரி ஒன், ஐ சின்சியர்லி தேங்க்யூ. உங்கள் டைம் எடுத்து இங்கே வந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் Maverick Movies and Prince Pictures. Both of you came together to support this film. Lakshman sir, Venkatesan sir, நீங்கள் ரெண்டு பேர் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. ஸோ 100% ஐ தேங்க் யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஸோ ஒரு படத்தை தயாரிக்கிறது யார் வேணால் தயாரிச்சிடலாம். பட் அந்த படத்தோட விஷன் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபுல் சப்போர்ட்டோட அந்த டைரக்டருக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து அதில் பிலீவ் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ அந்த விதத்தில் லக்ஷ்மண் சார், யூ பிலீவ்ட் இன் மீ. ஐ ஹோப் ஐ ஹவ் நாட் லெட் யூ டவுன். அண்ட் ஆப்வியஸ்லி Maverick Movies, thank you for supporting us, and I hope you get the return of investment good. So now இது இந்த ட்ரெய்லர் இப்போ பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லர் இந்த படம் ஒரு சில பேர் பிஸ்னஸ் ரீசன்ஸ்க்காக பார்த்துருக்காங்க. இது பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்கிட்ட கேட்டிருக்கிற கேள்வி என்ன, உங்களுக்கு வந்து பேன் இண்டியன் சப்ஜெக்ட், பேன் இண்டியன் ஃபிலிமாக தான் எடுத்திருக்கீங்களா? இது வந்து அந்த ட்ரீட்மெண்ட் தானே, இது தமிழ் படம் தாண்டி பேன் இண்டியா கவர் பண்ணணும்னு எடுத்திருக்கீங்களான்னு கேட்டாங்க. தட் இஸ் த மோஸ்ட் காமன் கொஸ்டின் தட் ஐ ஹவ் காட் ஸோ ஃபார். அதுக்கு நான் இப்போ சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இது பேன் இண்டியா ஃபிலிம் கிடையாது. இட்ஸ் அ தமிழ் இந்தியன் ஃபிலிம். ஓகே, இட்ஸ் அ தமிழ் இந்தியன் ஃபிலிம். தமிழ் இஸ் த ஹார்ட் பீட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் இந்தியா இஸ் த சோல். ஸோ இட்ஸ் அன் இந்தியன் ஃபிலிம்.
ஸோ அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இதை எடுத்தேன். இது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்காக எடுத்தேன், இல்லை எல்லாரையும் இது ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை காமிக்கணுன்றதுக்காக எடுத்தேன்றது கிடையாது. இப்போ இங்கே எல்லோரும் சொன்ன மாதிரி அன்சங் ஹீரோஸ், அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இல்லை ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், அவங்களோட பேர் நம்மளுக்கு தெரியும், அவங்க யாருன்றதை விஷுவலாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் ஸ்பைஸ் யாருன்னே தெரியாது. ஸோ இந்த படம் நடக்கிறதுக்கு காரணம் 2 பேர். அது நான் எங்கேயுமே சொன்னதில்லை. ஸோ தெர் ஆர் 2 people who are responsible for this film. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த 2 பேருமே யாருன்னு நான் இங்கே சொல்ல முடியாது. ஓகே, தட் இஸ் த ட்ரூத். ஒருத்தர் இப்போ உயிரோடு இல்லை, இன்னொருத்தர் உயிரோடு இருக்கார். ஸோ அவங்க 2 பேரையும் வந்து நான் தேங்க்யூ கார்டில் கூட போட முடியாது. ஓகே, they spoke to me in confidence. They told me certain details in confidence. ஸோ அதனால அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் உருவாக்கின கதை தான் இது. ஸோ இதில் வந்து there are 7 ரியல் இன்சிடென்ட்ஸ். 7 உண்மையிலேயே இந்தியாவில் நடந்த 7 உண்மை சம்பவங்களை ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக வந்து எழுதி எடுத்திருக்கோம். அதாவது 7மே வந்து ஒரே வருஷம் நடக்கலை. 1965 ஆரம்பித்து 2022 வரைக்கும் நடந்த பல்வேறு சம்பவங்கள், அதை வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே கொண்டு வந்து ஒரு படமாக்கியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக கொடுத்த ஒரு சில இன்டர்வியூஸில் துரந்தரோட ரெஃபரன்ஸ் வந்தது. தயவு செஞ்சு நான் நல்லா தெளிவாக சொல்லிடுறேங்க, துரந்தரை இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. துரந்தர், I am not saying, we are not saying that we have made a துரந்தர். It is not துரந்தர். இருக்கிற சிமிலாரிட்டி ஒன்று தான். அதுலேயும் உண்மை சம்பவங்களை எடுத்து படமாக்குனாங்க. இந்த படத்துலேயும் இப்போ நான் சொன்ன மாதிரி 7 உண்மை சம்பவங்களை இணைத்து ஸ்க்ரீன் பிளே ஆக்கியிருக்கோம். அந்த ஸ்க்ரீன் பிளேயில் எனக்கு ரொம்ப நம்பகத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் தேவைப்பட்டது. அதுதான் இங்கே உட்காண்டிருக்கிற ஸ்டார்ஸ். ஆர்யா சார், நீங்கள் எஸ்ன்னு சொன்ன ஒரு வார்த்தை, that is the reason why Mr. X happened. ஓகே, லக்ஷ்மண் சார் வந்து ஆர்யாவை போய் மீட் பண்ணி கதை சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது எனக்கு ஒரு எந்த விதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் உங்களை வந்து நான் மீட் பண்ணேன். ஒரு அரை மணி நேரம் கதை கேட்டுட்டு கை கொடுத்து பண்ணலான்னு சொன்னீங்க. அப்போது நான் உங்ககிட்ட சொன்னது, இது ரொம்ப பெரிய படம், இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டபோது உங்கள் ஸ்டைலில் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்க, மச்சான் அது ப்ரொடியூசர் தான் கவலைப்படணும் அப்படின்னு சொன்னீங்க. ப்ரொடியூசர் கவலைப்படலை. ப்ரொடியூசர் வந்து நான் பண்ணால் எனக்கு வந்து ஐ வாண்ட் அ கிக் ஆஸ் ஃபிலிம், ஐ டோன்ட் வாண்ட் அ ஸ்மால் ஃபிலிம் அப்படின்னு சொன்னார் லக்ஷ்மண் சார். ஸோ அவங்க 2 பேர் கொடுத்த ஒரு நம்பிக்கையில் தான் கௌதம் ராம் கார்த்திக் கேம் இன்டு தி ஃபிலிம். ஸோ அவர்கிட்டையும் ரொம்ப ஸ்வீட்டாக அவர்கிட்ட கதை சொல்லி முடித்த உடனே ப்ரோ ஐ ஆம் ஆன் போர்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்பிரிட்டடாக உள்ளே வந்தார். ஸோ தேங்க்யூ கௌதம் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. தென் இந்த ப்ராசஸ் அகெயின் வெங்கடேசன் சார்ட்டையும் லக்ஷ்மண் சார்ட்டையும் காஸ்டிங் பற்றி பேசும்போது, வெங்கடேசன் சார் வந்து பயங்கர ஒரு எக்ஸ்பர்ட். அவர் வந்து எனக்கு இதில் காஸ்டிங் பாதி ஹெல்ப் பண்ணதே வெங்கடேசன் சார் தான். ஓகே பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி தள்ளிக்கிட்டே இருப்பார், வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டே இருக்கும், இவங்களை கன்சிடர் பண்ணுங்கள், அவங்கள கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ இப்போ ஜோக்கா சொன்னாலும் அது ஒரு பெரிய ஹெல்ப். ஸோ சார் எங்கே இருக்கீங்கன்னு தெரில, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஹெல்பிங் மீ. ஸோ அப்படி உள்ளே வந்தது தான் எனக்கு ஃபஸ்ட்டு. சார் போய் பேசுங்க, மீட் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு ஒருத்தங்களை என் ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சாங்க. அதுதான் அனாகா. ஸோ அவங்களோட ஒரு 1 hour உட்காந்து கதையை சொல்லி எல்லாம் பேசி எனக்கு வந்து என்கிட்ட ஒரு கதையை பற்றி கேள்வி கேட்டு என்னை சாவடித்த ஒரு ஆக்டர் அப்படின்னா அது அனகா தான். எல்லா சீனுக்கும் ஏதாவது ஒரு டவுட்டு கேட்டு, பட் தட் ஷோஸ் யுவர் இன்டெலெக்சுவல் மெச்சூரிட்டி. ஸோ தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ். தென் இட் வாஸ் அதுல்யா. ஸோ அதுவும் அகெயின் வெங்கடேசன் சார் தான் வந்து பார்த்துட்டு, என்ன இவ்வளோ நாள் காசு பண்ணாமல் இருக்கீங்க, ஷூட்டிங்னு ஒரு வாரத்தில் ஆரம்பிக்க போது என்ன பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு கேட்டார். அப்படி ரெக்கமெண்ட் பண்ணி நான் இவங்களை மீட் பண்ணேன். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அதுல்யா ரவியை காசு பண்ணுறத மைண்டில் எனக்கு ஐடியாவே கிடையாது. ப்ரொடியூசர் சொல்கிறாரு மீட் பண்ணி ஆகணும்னா, என்னோடய அசோசியேட் சாரு கிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு சும்மா நான் பேருக்கு மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். பட் த மொமெண்ட் ஷி வாக்ட் இன் ஆஸ் அ கேரக்டர்.
நான் என் மைண்டில் என்ன நினச்சிருந்தேன் அது எதேர்ச்சியாக நடந்திருக்கலாம், பட் இட் ஜஸ்ட் ஸோ ஹேப்பன் தட் ஷி வாஸ் வெரி கன்வின்சிங். ஸோ அவங்களோட ஒரு ½ an hour மீட் பண்ணி அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்ட சில விஷயங்கள் ஜஸ்ட் ஷோ தட் ஷி வாஸ் கமிட்டட். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். இந்த படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு காஸ்ட் பண்ணது அப்படின்னா வந்து ரைசா வில்சனோட கேரக்டர். ஏன்னா ரொம்ப ஒரு 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 ட்ரிக்கியான ஒரு கேரக்டர். இது யார் காஸ்ட் பண்ணுறது, பல பேர் கன்சிடர் பண்ணோம், எதுவுமே காஸ்டிங்காக உட்காரல. ஃபைனலி த்ரூ அவர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஷ்ரவந்தி வி ரீச் அவுட் டு ரைசா கிட்ட ஆப்வியஸாக எனக்கு ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால அவங்கள ரீச் அவுட் பண்ணோம். நான் எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் கதை சொல்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு. ஷீ கால் மீ அண்ட் செட், why do you have to narrate? No problem, I am on board, I know what you'll do அப்படின்னாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரைசா. யூ didn't even ask what the role was, you just trusted me, so thank you. இவங்க இத்தனை பேரை காஸ்ட் பண்ணாலும் எனக்கு the lengthiest process of casting was one and only மஞ்சு வாரியர். பல வருஷமாக இங்கே நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், உண்மையிலே சினிமாவை நேசிக்கிறவங்க, தமிழ் சினிமா மலையாளம் சினிமா பார்த்தவங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹவு மச் ஆஃப் கிரேட்னஸ் இஸ் ஹைடிங் இன் தட் ஆக்டர். she is such an inspiration, so I was very confused whether I will even get an opportunity to meet her. ஸோ அவங்கள மீட் பண்ணுறது கூட சும்மா போயிட்டு மீட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷனில் அனுப்புனாங்கன்னு ஜாலியாக கொச்சிக்கு போனேன். கூட்டிகிட்டு போய் லஞ்ச் வாங்கி கொடுத்தாங்க. சரி, வந்ததுக்கு மஞ்சு வாரியரோட லஞ்ச் சாப்பிட்டாச்சு. நான் எங்கள் அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் மெசேஜ் வர அனுப்பிச்சேன், பார்த்துட்டேன், கிளம்பும்போது ஃபோட்டோ கேட்கலாமா இல்லை அசிங்கமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி. சரி, எதுக்கு சும்மா அடிச்சு விடுவோன்னு சொல்லிட்டு ஒரு 1 hour நரேட் பண்ணேன். நடுவில் ஒரு பாம்பு போச்சு, அது நல்ல சகுனமாக இல்லைன்னு கூட தெரியல. பட் சம்வேர் காட் பாஸ்ட் ஆல் தட். ஃபைனலி அவங்க ஒன்றுமே சொல்லலை. 1 hour உட்காந்து நரேட் பண்ணியிருக்கேன். என்னடா இவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, பிடிக்கல போல், புரியல. ஏன்னா இந்த கான்செப்ட் இல்லை, இப்போ சொன்ன மாதிரி 7 டிஃப்ரெண்ட் இன்சிடென்ட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் சொல்லும்போது இது பாதி பேருக்கு புரியாது. என்னடா அவன் ஏதோ ஹேக்கருங்கிறான், பவர் குட்டுங்கிறான், மிசைலுங்கிறான்ற மாதிரி இருந்திருக்கும். சரி, ஓகே ஃபைன், ஒர்க் அவுட் ஆகலை. ஐ கேம் பேக், ஷீ டோல் மீ, நான் யோசிச்சு சொல்கிறேன், எனக்கு ஸ்க்ரீன் பிளே நீ பவுண்டு கொடு, ஐ வாண்ட் டு ரீட் த ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், மேடம் நான் பவுண்ட் ஸ்கிரிப்ட் இன்னும் எழுதலை, இட் வில் டேக் another 2-3 months. நோ ப்ராப்ளம், யூ ரைட் அண்ட் தென் யூ கீவ் அப்படின்னாங்க. சரி, ஓகே. வந்துட்டு தென் ஐ ரோட் த ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஐ கேவ் த ஸ்க்ரீன் பிளே டு ஹர். திரும்ப கொஞ்சம் ஒரு ஃபியூ டேஸ் லேட்டர் ஷீ கால் மீ டு கொச்சி. ஸோ ஐ வெண்ட். நான் போயிட்டு கொச்சியில் உட்காந்து அவங்களோட வேற ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து சீன் பை சீன் படித்தேன், டயலாக் பை டயலாக் படித்து காமிச்சேன். அப்போவும் வந்து இப்படி பார்த்தாங்க, பார்த்துட்டு எந்திரிச்சு நடந்தாங்க. நான் இப்படி உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன், அவங்களோட ப்ரொடியூசர் எதிரில் உட்காந்துருந்தாங்க. இவங்க எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ போச்சு, தூக்கம் வருது போல இருக்குது, அதனால தான் எந்திரிச்சு நடக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஒன்றுமே சொல்லலை. மீட்டிங் முடிஞ்சது. ஓகே மனு, ஐல் ரீட் அண்ட் ஐல் டெல் யூ அப்படின்னாங்க. சரி, ஓகே அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் இன்ஃபேக்ட் ஐ டோல் மை டீம் ஆல்சோ, ஒர்க் அவுட் ஆகாது, அவங்க வரதா இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்குது அப்படின்னு. தென் ஷி டோல் மீ ஐல் ரீட் அண்ட் ஐல் டெல் யூ அப்படின்னாங்க. சரி, வந்துட்டேன். தென் ஆஃப்டர் அ வீக் ஐ காட் த கன்ஃபர்மேஷன் தட் she is on board. So thank you ma'am for trusting me, and working with you is an amazing experience, and I will cherish it always. Then the most important character in the film, இப்போ சார் என்னை கலாய்ச்சிட்டு போனார், அவரை வந்து வயசாக்கி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னு. அவர் எப்போவுமே யூத்து தான் சார். ஆனால் யூத்தாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு மனுஷனை எப்படி வேற ஒரு லுக்கிலெல்லாம் காமிக்கலாம் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் தான். ஸோ அகெயின் சாரை காஸ்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. இது நான் இப்போ சொன்னால் வந்து அது ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடும், பட் ஆனாலும் சொல்கிறேன். கௌதம் சாரோட நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம். ஸோ கௌதம் சார் யூஸ்வலி எப்போவாது கெட் டுகெதர் இருக்கும்போது கௌதம் சார் சரத் சார் வீட்டுக்கெல்லாம் போவாங்க. ஸோ ஒரு தடவை எங்கள் எல்லாரையும் அசிஸ்டன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு போனாங்க ராதிகா மேமோட ஒரு பார்ட்டிக்கு. ஸோ அங்கே போயிட்டு சார் இல்லை, அப்போது சார் வந்து ஹி வாஸ் இன் ஷூட். ஸோ நாங்கள்லாம் வி வேர் ஆல் ஹேவிங் ஃபியூ ட்ரிங்க்ஸ். ட்ரிங்கிங் இஸ் பேட் அண்ட் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். ஸோ இல்லை, சார் அங்கே இல்லை.
ஸோ சார் ஷூட் முடிச்சு வரதுக்குள்ளே நான் நல்லா மப்பாயிட்டேன். என்ன பண்ணுறது, என் பக்கத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றி கொடுத்துட்டாங்க, நான் குடிச்சிட்டேன். ஸோ ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ் ஒன்லி சார் கேம். அதுக்குள்ளே சார் வந்த உடனே நேராக சார்கிட்ட போயிட்டேன். இது அவருக்கு கூட கொஞ்சம் ஞாபகம் இருக்காது. போயிட்டு, சார் ஐ எம் யுவர் பிக்கஸ்ட் ஃபேன் சார், ஐ லவ் யூ சார் அப்படின்ட்டேன். அவர் இப்படி பார்த்தாரு, யாரா இவன் லூஸு மாதிரி வளர்றான், உள்ள வீட்டுக்குள்ளே வரும்போதே இப்படி வந்து கலாய்க்கிறானா இல்லையா, அவருக்கு ஒன்றுமே புரியல. அவங்களோட ஃபேன் சார் அப்படி இப்படின்னு. நல்ல வேலை இப்போ சன் நெட்ஒர்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சூர்யா வந்து, மச்சான் நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டான், இல்லைன்னா ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும். அப்போவே ஒரு சின்ன ஹோப் இருந்தது, என்றைக்கா ஒரு நாள் இவரோட ஒர்க் பண்ணணும்னு. அது அகெயின் தேங்க்ஸ் டு லக்ஷ்மண் சார் அண்ட் வெங்கடேசன் சார், அந்த ட்ரீம் நடந்துடுச்சு. சார் உங்ககிட்ட வந்து கதை சொல்லும்போது நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி என்ன கதை விட்றீங்க அப்படின்னு நீங்கள், இல்லை சார் இது உண்மையிலே நடந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னது, அது இப்படியோ நம்பி நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ப்ரிவிலேஜ் சார். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் அ ஸ்வீட் ஹார்ட். யூ அதாவது சார் when we were shooting, what do you mind if I tell your age? He was 69. He told me I'm 69 Manu, but I'm fit அப்படின்னாரு. அது ஆப்வியஸாக தெரியுது சார், நீங்கள் சொல்ல வேண்டாம். நாங்கள் ஷூட் பண்ணது ரொம்ப கஷ்டமான ஒரு கிளைமேட். ஐ மீன் ராஜஸ்தானில் டெசர்ட், மிட் டே, அவ்வளோ கொளுத்துற வெயில், ரஷ்யன் ஃபைட்டர்ஸ் எல்லாம் வச்சு ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல் ஃபைட்டர்ஸ். பட் சார் வந்து ஜாலியாக அப்படி நின்றுட்டு இருந்தார். நான் என் அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டே இருப்பேன், பாரு அவங்க ஓகே சார் ஓகேவா இருங்க. அவர் ஓகேவாக தான் இருந்தார். அந்த ரஷ்யன் ஃபைட்டர்ஸ் குட் நாட் மேனேஜ், அவங்களால வந்து இந்த இன்டென்சிட்டி அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியல. இவர் ஜாலியாக சோமர் செட்டெல்லாம் அடித்து எந்திரிச்சு கன் எடுத்து ஃபயர்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்தார். தட் ஜஸ்ட் ஷோஸ் தட் ஏஜ் இஸ் நாட் அ ஃபேக்டர் இன் எனிதிங். ஸோ சார் யூ ஆர் அன் அப்சல்யூட் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா என்ன பண்ண முடியும் ஒரு ஆள் நினச்சா, உங்களோட ஹெல்த் மேனேஜ் பண்ணி இஃப் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் வாட் யூ கேன் அச்சீவ் அப்படிங்கிறதுக்கு வந்து லிவிங் எக்ஸாம்பிள் யூ ஆர் தேட் சார். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் தேட். நவ் I think I've covered all my main actors. Sanjana, thank you for being part of the film, but last minuteல தான் உங்களை காஸ்ட் பண்ணேன், வந்து நடிச்சிங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் சின்ன சின்ன வேஷங்களில் நடித்த நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அது நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுறது இல்லை. இதில் சின்ன பசங்க, I don't know where you guys are. There are about 5 kids who have worked. Jay is here. I can't see anyone else. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் அவங்கள நடிக்க வச்சுருக்கோம். அவங்க கோஆப்ரேட் பண்ணி நடித்தாங்க. அது இல்லாமல் there are so many people here. I can see you. Thank you for being here and supporting the film. Kumar sir, ma'am, Shailaja ma'am, thank you Chandru. And there are many who are not here. Now I'll quickly just say thanks to my technicians. Prasanna, நீங்கள் எடிட் பண்ணுற ஸ்பீட்லேயே இந்த படத்தையும் எடிட் பண்ணிட்டீங்க. படம் இன்றைக்கி ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரேசியாக இருக்குது, பேசியாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். ஸோ தேங்க்யூ. அண்ட் சுரேஷ், வேறவர் யார், இப்போ நீங்கள் பெரிய எடிட்டர் ஆகிட்டீங்க சுரேஷ், வித் லவ்வோட எடிட்டர். அவர் தான் இந்த படத்தோட அசோசியேட் எடிட்டர். ஸோ தேங்க்யூ ஃபார் டூயிங் ஆல் த ஹார்ட் ஒர்க். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், 17th ரிலீஸ் ஆகும்போது தெரியும், இந்த படத்தோட மியூசிக் இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. எவ்ரிவன் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இந்த படத்தை பார்த்துருக்காங்க பிஸ்னஸ் ரீசன்ஸ் எல்லாத்துக்கும். எனக்கு பார்த்துட்டு வந்த ஃபீட்பேக் ஆல்மோஸ்ட் யுனானிமஸ்லி என்கிட்ட சொல்லுனது வந்து மியூசிக் இஸ் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு. அதுக்கு திபுனினன் தாமஸ், யூ ஆர் வண்டர்ஃபுல் இன் யோர் கிராஃப்ட் அண்ட் வாட் யூ ஹவ் டன் இன் த லாஸ்ட் 45 minutes ஆஃப் த ஃபிலிம். தயவு செஞ்சு அந்த கடைசி 45 நிமிஷம் நீங்கள் படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன், அஸ் மச் ஆஸ் இதில் ஆக்ஷன் இருக்குது, எடிட்டிங் இஸ் ஃபாஸ்ட், எவ்ரி திங் விஷுவலி இட் லுக்ஸ் குட், த மியூசிக், த சவுண்ட், இட் எலிவேட்ஸ் த ஃபிலிம். So thank you Dibu, thank you Tapas, thank you all my sound team for making it happen. Rajivan sir, I don't know what to say. You are like a mentor to me. You guide me the right way. So thank you for being part of this film. Thank you Shekhar, Prem, wherever you are, Maya, all of you. காஸ்டியூம் வந்து இன்றைக்கி இந்த படத்தில் இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது they all look so good. பார்க்குறதுக்கு ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி அந்த ஃபீல் உங்களுக்கு கிடச்சிதுன்னா, as much as இதில் விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்றதை தாண்டி அவங்க இந்த all these actors are extremely good looking. அவங்க எல்லாருமே ரொம்ப அழகான ஆக்டர்ஸ். அந்த அழகான ஆக்டர்ஸை
அவங்களுக்கு என்ன கலர் டோனில் கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு அது கொடுத்த தீபாவளி நூர் அண்ட் உத்ரா மேனன், போத் ஆஃப் தம் ஆர் எக்ஸ்ட்ராடினர்லி குட் அட் வாட் தே டூ. அவங்க 2 பேருமே இன்னைக்கு இங்கே வரல, பட் ப்ளீஸ் கன்வே மை தேங்க்ஸ். மீரு, துர்கா, ரேஷ்மா, ஐ நோ ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் இன் த ஃபிலிம். டு மை டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எல்லா படத்துலேயும் வில்லன்ஸ் அப்படின்னா நம்பர் 1 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். ஓகே, எது தப்பாக போனாலும் அங்கே சம்மந்தமே இல்லாமல் டிராஃபிக் பிளாக்காக இருந்தால் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் தப்பு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படத்தில் என் கூட நின்று எனக்காக ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே, இங்கே எல்லாருமே அங்கே இருக்கீங்கன்னு தெரியும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், கேன் யூ ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப்? அத்தனை பேருமே தயவு செஞ்சு எனக்காக உழைச்சதுக்கு. சாரு, வேர் ஆர் யூ? ப்ளீஸ் கம். ஸோ நாளைய future directors, they are extremely gifted. See, only when I talk about my assistants I get emotional. So thank you guys. Thank you for what you do. இவ்வளோ நாள் இந்த படத்தை ஹோல்ட் பண்ணி அதுக்கு ஒரு நல்ல ரிலீஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு அகெயின் நன்றி சொல்லிக்கிறேன். இதில் நிறைய பேருக்கு ஐ திங்க் ஐ ஹேவ் டு பி கிரேட்ஃபுல் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். பிகாஸ் இவ்வளோ பெரிய படம் பண்ண வாய்ப்பு, 2வது படமாக அமைஞ்சு பண்ண வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கம்மி பேருக்கு தான். அது எனக்கு கிடச்சிது. அந்த வாய்ப்பை நான் தவற விடலைன்னு நான் நம்புகிறேன். அது நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அகெயின் ஐ தேங்க் ஆல் ஆஃப் யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அண்ட் என்னோட ஜேர்னியில் என்னோட ஃபஸ்ட் ஃபிலிம் எஃப்ஐஆர் வந்தபோது என் கூட நின்ன ஒரு சில பேர் இருக்காங்க. அதில் ஐ ஹவ் டேக்கன் ஆன் போர்டு பிரசன்னா, who was my editor in FIR. He's again collaborating with me the second time. So அவரை மாதிரியே என் கூட எஃப்ஐஆரில் என் கூட நின்னது அருள் வின்சென்ட். எஃப்ஐஆரில் அவர் எவ்வளோ உழைச்சாரோ அதை விட 3 times ஒர்க் இந்த படத்தில் இருந்தது. புதுசாக சிலதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். அதாவது FPV ட்ரோனை வச்சு ஃபைட் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஐயோ அதில் விஷுவல் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்ற பயம்லாம் இருந்தபோது கூட அது எல்லாத்தையும் தாண்டி இல்லை பண்ணலாம் அப்படின்னு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அதை நான் கேட்டேன்றனால எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்த அருள் வின்சென்ட், ரகு, ராபர்ட், wherever you are. So thank you so much for doing that work for me. ஸோ இவங்க எல்லாம் இல்லைன்னா இன்றைக்கி மிஸ்டர் எக்ஸ் இல்லை. இந்த ட்ரெய்லர் கிராண்டாக இருக்குன்னா படம், இந்த ட்ரெய்லர் இஸ் அ ஷார்ட் வெர்ஷன் ஆஃப் த ஃபிலிம். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு லக்ஷ்மண் சார் சொன்னது அதுதான், இது ஒரு மினி வெர்ஷன் ஆஃப் த ஃபிலிமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அகெயின் அதுதான் உங்களுக்கும் நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த ஃபீல் வரும்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு 17th April நீங்கள் படம் எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். இஃப் யூ லைக் இட், சப்போர்ட் இட். படம் நல்லா இல்லைன்னா சப்போர்ட் பண்ணாதீங்க. ஃபால்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் செட் பண்ண விருப்பப்படலை. படம் நல்லா இல்லைன்னா எந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணாதீங்க. அப்போ தான் நாங்களும் வளருவோம். அண்ட் இதெல்லாம் சொன்னதையும் சேர்த்து சொல்கிறேன், இது ஒரு பயங்கரமான விஷயம், பயங்கரமான படம், நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்ததே இல்லை அப்படியெல்லாம் இங்கே யாரும் சொல்லலை. இது ஒரு நல்ல ஆக்ஷன் ஃபிலிம், ஒரு ஸ்பை ஃபிலிம், உண்மை சம்பவங்களை அடிப்படையில் எடுத்திருக்கிற படம், அவ்வளோதான். அந்த எக்ஸ்பெக்டேஷனோட மட்டும் படம் பாருங்கள். ஆஹா ஓஹோ துரந்தர மிஞ்சிரும் அப்படி இப்படிலாம் டைரக்டர் சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது. ஓகே, இட்ஸ் அ சிம்பிள் ஃபிலிம், ஆக்ஷன் ஃபிலிம். இஃப் யூ லவ் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ், 2.5 மணி நேரம் ஷுவர் ஷார்ட் பைசா வசூல் கேரண்டி. தட் இஸ் மை ப்ராமிஸ். தேங்க்யூ. Thank you, sir. Thank you so much. அவர் பேசினதுலேயே தெரிஞ்சது sheer gratitude to everybody he had. And next, இத்தனை வருடங்களா தமிழ் சினிமாவில் ஒருத்தங்க கஷ்டப்பட்டு மேலே வந்தால் கூட எத்தனை பேரை கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கேரக்டருக்கு பொருத்தமான உடல் உழைப்பை தாண்டி தன்னைத்தானே வருத்திக்கக்கூடியவர், திறமையானவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு தயாரிப்பாளராக, நடிகராக, இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ் திரையுலகில் ஒரு நல்ல மனிதர், நல்ல நண்பர். லெட்ஸ் வெல்கம் த ஒன் அண்ட் ஒன்லி ஆர்யா அவர்கள் for few words.
இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். மண்ணு வந்து கதை சொல்லும்போது கூட இவ்வளோ பேசி நான் பார்த்ததில்ல. கதையோட ஜாஸ்தி நீங்கள் பேசியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் மேவரிக் ஃபிலிம்ஸ் அண்ட் பிரின்ஸ் பிக்சர்ஸ் பெரிய நன்றி சொல்லணும், லக்ஷ்மண் சார், வெங்கடேஷ் சார். ஏன்னா இந்த நான் சொன்ன மாதிரி கதை கேட்டோடனே இவ்வளோ ப்ராடாக இருக்க, இவ்வளோ வேலை இருக்க, ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூவே ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணி சொன்னேன் நான். பட் அது சும்மா நம்ம வந்து கரியரில் படம் பண்ணும்போது ஒரு பெரிய படம் பண்ணலாம், யார் ப்ரொடியூசர் பண்ணுவாங்களா, சும்மா ஒரு பால் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஓகேன்னு சொன்னேன். பட் லக்ஷ்மண் சார் என்னோட இது வந்து பிரதர் இது வந்து நம்ம பயங்கரமாக பண்ணுவோம், நோ காம்ப்ரமைஸ், அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது பெரிய ஒரு பலமாக இருந்தது இந்த படத்துக்கு. ஏன்னா சும்மா காசு நிறைய செலவு பண்ணணும், இல்லை ஸ்டன்ஸுக்கு நிறைய செலவு பண்ணணும் இல்லாமல் கதைக்கு இது தேவைப்பட்டது, அதனால அவங்க அந்த படம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மனு ஃபார் திஸ் ஃபிலிம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்டு மனு பற்றி சொல்லணும்னா அவர் வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட்னு சொல்லலாம் எல்லா விதத்துலேயும். அது பார்த்தீங்களா எவ்வளோ கோஆர்டினேட்டடாக ட்ரெஸ் இஷ்யூலாம் போட்டு வந்திருக்காரு. ஸ்கிரிப்ட்லேயும் சரி, அந்த ஃபிலிம் மேக்கிங்லேயும் சரி, அவரோட பிஹேவியர்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து பக்காவாக இருக்கணும். திபு சொன்ன மாதிரி கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட், அதுதான் அவரோட மோட்டோன்னு சொல்லலாம். வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங், வெரி கிளியர். எல்லாருமே வந்து எல்லாத்துலேயும் வந்து கரெக்டாக இருக்கணும், எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கணுன்ற ஒரு குவாலிட்டி வந்து மேக்ஸ் திங்ஸ் ஈஸியர் இன் ஃபில்ம் மேக்கிங்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு சீன் பண்ணுறம்போதும் சரி, அதுக்கான பிளானிங்காக இருக்கும்போதும் சரி, ப்ரொடியூசர்ஸோடு உட்காந்து பிளான் பண்ணுறதும் சரி, இஸ் பீன் ஃபென்டாஸ்டிக். ஐ மீன் எல்லாருமே நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். வி ஆல் வெரி க்ளோஸ் டு ஹிம் ஆஸ் எ பர்சன், ஆஸ் எ டைரக்டர், எல்லாமே வந்து அவ்வளோ க்ளோஸாக. இப்போ 3 years நம்ம ட்ராவல் வந்து இட்ஸ் பீன் பியூட்டிஃபுல். ஒரு நாள் கூட வந்து அவரால் ஒரு பிரச்சனையோ, அவரால் நம்ம மூஞ்சி சுழிச்சு இருக்கிறதோ எதுவுமே கிடையாது. எனி டே, நாட் டுடே, ஈவன் ஆஃப்டர் 10 years இஃப் அவர் வந்து யாரை கூப்பிட்டாலும் இது ஜஸ்ட் கோ பிளைண்டாக அவர் போய் ஃபாலோ பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். தட்ஸ் மீ அண்ட் ஐம் ஷுர் ஆல் த ஆக்டர்ஸ் வில் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்புறம் படத்தோட கேமராமேன் அருள் வின்சென்ட், பிரம்மாண்டமான கேமராமேன். பட் அதோட மிகப்பெரிய ஒரு பிக்கப் லைன் ஒன்று வச்சுருக்கிறாரு. அது வந்து நானே ஷாக் ஆகிட்டேன்னு பார்த்துக்கிங்க சார். யாரை பார்த்தாலும், ஏர்போர்ட்டில் பார்த்தாலும் சரி, எங்கள் ஊரில் அந்த அசர்பைஜான்லாம் போகும்போது வேறு ஊர், அவங்களுக்கு இங்கிலீஷே தெரியாது, அவங்கள்ட்ட போயிட்டு வை டு யூ திங்க் தட் ஐ ஹவ் சீன் யூ சம்வேர் அப்படின்னு அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறாரு. பாத்ரூம்லேருந்து வெளியே வரும்போது பக்கத்து லேடிஸ் பாத்ரூம் அங்கேயும் பேசுவார். வை டு யூ திங்க் சார் இங்கெல்லாம் சொன்னீங்கன்னா அடிக்க போகிறாங்க சார். நான் அவரை கூப்பிட்றதே வந்து மை லார்ட். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரீக்கியான ஒரு கேமராமேன் சொல்லலாம். பட் அவரோட அந்த ஒரு ஸ்பிரிட்டு தான் படத்தில் வந்து த்ரூ அவுட் வந்து அவர் வந்து ஜாலியாக ஒரு ஸ்டைலிஷாக அந்த இதை ஹேண்டில் பண்ணியிருப்பார். அண்ட் திபு அந்த படம் பார்த்த உடனே மனு ஆக்சுவலாக படம் மேக்கிங்லேயே சொல்லுவார், யூ ஷுட் கிவ் ஸ்பேஸ் ஃபார் திபு டு ஸ்கோர் ஹியர், ஆக்ட் பண்ணும்போது யூ ஷுட் கிவ் ஸ்பேஸ், கொஞ்சம் டைம் கொடு அந்த அப்படி சொல்லிட்டே இருப்பேன் நான். எனக்கு ஓகே எல்லாருமே சொல்கிறது தான் இது அடிக்கும்போது. பட் he was very clear, இந்த இடத்துல அந்த மியூசிக் பீஸ் வரணும், அது வந்து கொஞ்சம் எலிவேட் ஆகுன்ற ஒரு விஷயம் வந்து he had in mind. And when I saw the first copy, it was fantastic. I was so much in love with his RR. வந்து எனக்கு ஐஓடி சாங் பர்சனலாக பிடிக்கும், பட் இட்ஸ் சச் a good song and RR was phenomenal. And பிரசன்னா பிரதர் நம்ம பண்ணி எல்லாருக்குமே வந்து கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறது அவர் தான். ஃபஸ்ட்டு வேர்ஷன் அவர் தான் பார்ப்பார். பார்த்தோன்னே அவர் சொன்னோன்னே திங்க் வி ஆல் பி வெரி ஹாப்பி. ஓகே நம்ம ஃபஸ்ட்டு கேட்குறது அந்த பிரச்சனை ஓகே சொன்னாரா அப்படின்னு. ஸோ தட்ஸ் கைண்ட் ஆஃப் எடிட்டர் வி நீட் அண்ட் ஹீஸ் கிவ்ஸ் த கான்ஃபிடன்ஸ். ஸோ இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூ பிரதர். ராஜீவன் சார் படம் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஐ திங்க் இஸ் ஸோ குட் இன் திஸ் பிஸ்னஸ் பிகாஸ் இந்த இதில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனராக வந்து இட்ஸ் வெரி, இந்த மாதிரி படங்களில் வந்து யூ நீட் எ ப்ராப்பர் பர்சன் ஹூ கேன், இந்த மாதிரி பட்ஜெட் வந்து ஒரு 20-30% கட் பண்ண முடியும்னா டெஃபினெட்லி இஸ் பிகாஸ் ஆஃப் ராஜீவன் சார். இப்போ கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து நிறைய லைவ் லொக்கேஷனில் பண்ணால் எப்படி இருக்குன்னு லைவாக செட்டான்ற விஷயம்லாம் நிறைய போயிட்டு இருந்தது. பட் தி அட்வைசஸ் இன் ரைட் வே. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த குவாலிட்டி சஃபர் ஆகாமல் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்க முடிஞ்சதுக்கு பிக் ஸ்ட்ரிங் டு அ ஃபில்ம். தேங்க்யூ சார். அண்ட் சில்வா மாஸ்டர் ஃபென்டாஸ்டிக் ஒர்க். இந்த படத்தில் வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு கோ டைரக்டராக தான் ஒர்க் பண்ணியிருப்பார். ஃபென்டாஸ்டிக் ஆக்ஷன், ஃபென்டாஸ்டிக் அந்த மண்ணு எழுதின ஆக்ஷன் செட்டப்லாம் வந்து சூப்பர்பாக இருக்கும். ஸோ ஐ திங்க் இஸ் டன் அ கிரேட் ஜாப் ஃபார் த ஃபில்ம். தேங்க்யூ சில்வா மாஸ்டர் இஸ் நாட் ஹியர்.
அண்ட் காஸ்ட் பார்க்கும்போது பிரதர் கௌதம், நான் என்ன சொல்கிறது, இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா நான் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பேன். ஸோ பட் ஏன்னா நிறைய ஒரு டைமென்ஷன் இருக்கிற ஒரு கேரக்டர் தான் கௌதம் பண்ணியிருக்காரு. இட்ஸ் a வெரி டிஃபிகல்ட் கேரக்டர். பட் நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் சொல்லுவீங்க, கௌதம் கலக்கிட்டாருங்க படத்தில், அந்த அளவுக்கான ஒரு, ஏன்னா நான் வந்து அவர் ஷூட் பண்ணி அவர் பண்ண ஒரு எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், அது வே ஹி ஹேண்டில் த சீன், வே மனு வாண்டட் ஹிம் டு ஆக்ட், எல்லாமே வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. அதே சமயத்தில் ரொம்ப ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. இட் வாஸ் வெரி சேலஞ்சிங், பட் ஹி புல்ட் இட் ஆஃப் லைக் எனிதிங். ஸோ யூ ஆர் டூ குட் இன் த ஃபிலிம். ஐ ரியலி லவ்ட் யூ இன் த ஃபிலிம். ஸோ அப்புறம் வந்து சரத்குமார் சார் நான்லாம் பயங்கர ட்ரைனிங் பண்ணோம். அஜர்பைஜானில் என்னோட ட்ரெயினரை கூப்பிட்டு போட முடியல. ஸோ தேங்க்யூ சார், உங்களோட ஃபீமேல் ட்ரெயினரை எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க சார் வந்து அஜர்பைஜானுக்கு ட்ரெயினர்லாம் கூப்பிட்டு வந்தார். ஸோ பட் அது ஜோக்ஸ் அபவுட் மனு சொன்ன மாதிரி ராஜஸ்தானில் ஐ திங்க் யூ வெண்ட் இன் மே ஜூன் ஆர் சம்திங், செப்டம்பர், அந்த வெயிலில் போய் அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி சாரை வந்து நான் படத்தில் இன்னும் நடிக்கல. ஸோ தட்ஸ் ஃபர்ஸ்ட் போர்ஷன் யூ ஷார்ட் இது. ஸோ அவர் சொன்ன மாதிரி ஒரு 2 minutes ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த ஹாட் சன் அந்த டெசர்ட்டில் போய் அவர் பண்ணியிருப்பார். ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன். எப்படி பண்ணார் இது? ஐ திங்க் 3rd take or 4th take வந்து ஓகே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் அந்த 2 minutes அவர் பண்ண படத்தில் வரும்போது கட் பண்ணி தான் வந்திருக்கும். பட் வழக்கம் போல் மனு சாவடிச்சிருக்காரு சிங்கிள் டேக் எடுத்துகிட்டு. ஸோ பட் த வே ஹீ குட் டூ இட், நான் வந்து பார்த்து அசந்து போய் ஐ வாஸ் ஸோ ஷாக்ட். தென் ஐ கால்ட் ஹிம். நான் அப்போ சார் வந்து நியூசிலாண்டில் தான் இருந்தார். சார் அப்படியே ஜாலியாக சில் பண்ணியிருந்தேன். சார் என்ன சார் பண்ணியிருக்கீங்க, பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. இட்ஸ் கைண்ட் ஆஃப் டெடிகேஷனாக ஒரு சீக்வன்ஸில் அவர் வந்து இந்த படத்தில் பேர் பாடியாக வருவார். ஸோ அந்த டைம் அதுக்கெல்லாம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாரு. கரெக்டாக அந்த டைமில் அந்த கிளைமேக்ஸ் சுச்சுவேஷன்லாம் ஷூட் பண்ண முடியல. ரொம்ப அப்செட் ஆகிட்டார். என்னப்பா நான் 3 மாதமாக ஒர்க் அவுட் பண்ணி 6 பேக்லாம் வச்சுருக்கிறேன், நீ என்ன அப்போ ஷூட் பண்ணாமல் இப்போ ஷூட் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டெடிகேஷன் ஹி ஹேட் ஃபார் த ஃபிலிம் சார். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். மஞ்சு மேம் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் தான். ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்த உடனே ஸோ ஹாப்பி. அவங்க கூட ஃபஸ்ட் டே வந்து ஃபோட்டோ தான் எடுத்தேன் மேம், ஒரு ஃபோட்டோ மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஷீ ஸோ டேலண்டட், ஸோ கிஃப்டட் ஆஸ் an actor. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணதில் வெரி ஹாப்பி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அனகா அவங்க சொன்ன மாதிரி 1000 கேள்வி வைப்பாங்க. சாங்கில் சிரிக்கிறது, வாங்க இந்த சாங் ரொமான்டிக் சாங் எடுக்கும்போது சிரிங்கன்னு சொன்னால் நான் இதுக்கு சிரிக்கணும், என்னோட கேரக்டர் சிரிக்காத, ஆஸ் பர் மை கேரக்டர் ஐ ஷுட் நாட் லாஃப் அட் திஸ் மொமெண்ட் அப்படின்னா. நான் சார் மண்ணு டே யாரா சிரிக்க சொல்கிறா, சாங் தான்டா பரவாயில்ல சிரிக்க சொல்கிறா. ஸோ பட் அவங்களோட ஸோ பட் ஆஸ் அன் ஆக்டர் ஷி இஸ் ஃபேன்டாஸ்டிக். ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு எங்களுக்கே வந்து டவுட், நம்மளே கரெக்டாக பண்ணுறோமா, இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களே, தட்ஸ் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் யூ ஹேவ் ஆல்சோ. ஸோ தேங்க்யூ அனகா, யூ ஆர் டூ குட். அண்ட் அதுல்யா அண்ட் ரைசா அவங்கக்குள்ளேயே ஒரு காம்படிஷன் இருக்குது படத்தில். ஸோ அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எவ்ரி திங் தே வாஸ் ஸோ குட். ரொம்ப ஸ்லீக்காக, ரொம்ப ஸ்டைலிஷாக ஐ திங்க் தே பெர்ஃபார்ம்ட் இட் ரியலி வெல். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சஞ்சனா அண்ட் பிரவீன், நம்ம ப்ரான்ஸ் பிரவீனா எங்கே ஸோ அவரும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ. த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ், மிஸ்டர் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் பியூட்டிஃபுல், வெரி வெரி ஓவர்வெல்மிங். கண்டிப்பாக நாங்கள்லாம் வந்து ஒரு ஃபில்மாக இவ்வளோ ஒரு பெரிய படம் பண்ணியிருக்கோம். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. April 17th இந்த படம் வந்து வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ சார் சொன்ன மாதிரி 17 அடுத்த வருஷம் 17 வரைக்கும் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஹோப்பிங் ஃபார் எ பிக் பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் ஃபார் அஸ் ஃப்ரம் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஃபோட்டோ ஆப் செஷனுக்காக எங்களுடைய ஸ்டெல்லா காஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாரையுமே மேடைக்கு அழைக்கிறோம். ஐ ரெக்வெஸ்ட் ஆர்யா சார், கௌதம் ராம் கார்த்திக் சார், ஷரத் சார், மஞ்சு மேம். ஐ ஆல்சோ ரெக்வெஸ்ட் அனகா மேம், ரைசா மேம், அதுல்யா அவர்கள். ஐ ஆல்சோ ரெக்வெஸ்ட் சஞ்சனா மேம், along with our director Manu sir and along with our producer Venkat அவர்களும். ஸோ எல்லாருமே ஒரு ஃபோட்டோ ஆப் செஷன் ஆன் ஸ்டேஜ்.